எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சிறுதானிய தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கோதுமை வந்து 55 கிராமு, கம்பு வந்து 57 கிராமு, கேழ்வரகு வந்து 3 டேபிள் ஸ்பூனு, கோதுமை வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு, கம்பு வந்து மெஷரிங் கப்பில் 57 1/2 கப்பு 57 கிராம். எல்லாம் வந்து எல்லா மாவையும் எடுத்து ஒன்றா ஒரு கிணத்துல போட்டுட்டு எல்லாத்துலேயும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றி உப்பு வந்து ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கண்ணை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த பதம் வந்து இந்த பதம் தான், இந்த பதம் வர்ற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மாவை, சிறுதானிய மாவை இதில் ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து அதை சுற்றி வர ஊற்றி விடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. திரும்பி அந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வந்து தட்டில் வச்சுருங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நன்றி. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 421 கிராமு. அதை வந்து தோல் சீவிட்டு துண்டு துண்டாக வெட்டி எடுக்கலாம். நான் தோல் சீவாமலே அப்படி வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து துண்டு துண்டாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கு வெட்டி வச்சதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்குன்னு வதக்கிட்டு கரண்டி வந்து இந்த தோசை கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 பல்லாரி வெங்காயம் வெட்டி எடுத்து அதை வந்து அதில் போட்டுருங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தளவுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அந்த கிழங்கு எடுத்து கையால் அமுக்கி பாருங்கள். அமுங்குச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை மாதிரி சமைச்சு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. இது மாதிரி சமைச்சு. நன்றி.